அம்மாடி வித்யா, சொல்லுங்கம்மா. டிஃபன் என்ன பண்ண போகிற? மத்தியானம் அவியல் பண்ணோம்லம்மா, அதனால் அடை போட்டுறவா? ஒரு காம்பினேஷனில் இருக்கும், அடை அவியல் நல்லாயிருக்கும், போடு. சரிங்கம்மா. சரி மேம்ண்ணா. வணக்கம். இன்றைக்கி நம்ம அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, கட்டி பெருங்காயம். தூளை விட கட்டி பெருங்காயம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்புறம் ஒரு 8 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ப, அடை சுடுறதுக்கு தேங்காய் எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் அடை செய்வோம். நான் கடலப்பருப்பு மற்ற பருப்பெல்லாம் போட மாட்டோம். இது கொஞ்சம் மெலிசாக ஊற்ற நல்லாயிருக்கும். இது எங்கள் முறைப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அடைக்கு தேவையான பொருட்கள். அடை ஊற்றுறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்க தேவையில்லை. அதுக்குள்ளேயே துவரம்பருப்பும் இதுவும் பச்சரிசியும் ஊறிடும். நம்ம அடை சுடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். கடைசியாக மாவை அரைச்சிட்டு கடைசியாக 1 கப்பு தேங்காய் நம்ம சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 8 மிளகாய், அதாவது இதில் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பெருங்காயமும் இதில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெருங்காயம் கொஞ்சமாக, இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, இதை இந்த ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் நல்லா அடிபடுற அளவுக்கு அதுக்காக கொஞ்சமாக அரிசி போட்டு, அரிசி பெருங்காயம் உப்பு இதை வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசிலாம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நாங்கள் நைஸாக தான் இருப்போம், குறவரப்பாக அரைக்க மாட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். மாவு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இது கொஞ்சம் இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் தோசை மாதிரி தான் ஊற்றுவோம். இந்த அடையை தட்டுற அடை வேறு, இந்த அடை இந்த மாதிரி தான் ஊற்றுவோம். அந்த தட்டுற அடை கடலப்பருப்பு எல்லாம் போடுவோம். இந்த அடை இப்படி தோசை மாதிரி தான் ஊற்றுவோம். நல்லா ரோஸ்ட்டாக கூட ஊற்றுவோம் சிலதெல்லாம். கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுருக்கோம். தேங்காய் பூ கலந்துட்டு பார்த்துட்டு மதியம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் போட்டோம்னாலும் நல்லா கையில் பெசரி விட்டா அப்போ தான் எல்லாம் உதிரியாக வரும். இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக நின்றும். இப்போ இந்த மீதி இருக்க தேங்காவையும் போட்டுறேன், சரியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ அடை ஊற்றும் போது காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இப்படியே ஊற்றிக்கணும். நல்லா கல் சூடாக இருக்கணும். அடைக்கு நல்லா கல் சூடாக இருந்தால் தான் ஒத்தரணையாக வேகும் ஒரே மாதிரி. பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அடைக்கு அவியல் வச்சுருக்கோம். அவியல் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், வெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், நாட்டு சக்கரை இதெல்லாமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் அடைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு உடனே அப்படியே எடுத்து விட்டோன்னா உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் இறங்கிடும். மேலேயும் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் அடைக்கி நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ராகுலுக்கு, ஆமாம், எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த அடை. இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டா இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வருதுன்னு. நல்லா
பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு இப்படி இருக்குன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. பாருங்க, இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தால் எல்லாருக்குமே இந்த அடை ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் ஆகிடும், சீக்கிரம் ஊற வச்சிடலாம். திடீர்னு வந்தால் கூட யார் வந்தாலும் சரி, ஈஸி தான். எதுக்காக இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், இந்த அளவுக்கு ரோஸ்ட் வராது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரைச்சிட்டா தான் இந்த முறுமுறுன்னு இருக்கும். லேட்டாக சாஃப்ட்னஸ் வந்துடும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மொறுமுறுன்னு பிடிக்கும், அதனால் நாங்கள் இப்படி ஊற்றுறோம். ரெண்டாவது வந்து அரைச்ச உடனே நாங்கள் ஊற்றிடுவோம். சில பேர் நார்மல் அடையை வந்து புளிக்க வச்சு சாப்பிடுவாங்க, அது அவங்கவுங்க டேஸ்ட்டு. இது வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுனாலே சாஃப்ட் கொடுத்துரும், இந்தளவுக்கு ரோஸ்ட் வராது. இது வந்து மதுரையில் எங்கள் மாமிக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுக்குற சூப்பராக இருக்கும்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் எல்லாம் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த இடம் அந்தளவுக்கு பிடிக்காது. வெரைட்டியாக இது ஒரு தடவை செஞ்சால் அந்த இடம் ஒரு தடவை செய்வோம் நாங்கள். அது வந்து தேங்காய் திருவி போட மாட்டோம், பல்லுக்குள்ளாக தான் அரிஞ்சு போடுவோம். பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல், வெண்ணெய் இப்போ தான் எடுத்தோம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம். வெண்ணெய், நாட்டு சர்க்கரை, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். நான் மத்தியானம் அவியல் வச்சேன், அதை அப்படியே உடனே அடைக்கு போட்டோம். அவியல் பண்ணாலே நாங்கள் அடை போட்டுருவோம் நைட்டுக்கு. இந்த அடைக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். சாம்பார், அடைக்கு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த அவியல், இந்த அடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.